வணக்கம். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் இருக்க மரங்களை பற்றி பார்க்க போகிறோம். அழியும் தருவாயில் இருக்க மரமும், ஆன்மீக மரமும், ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற மரமான 4 வகையான மரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குற மரம், மரங்களின் அரசன்னு சொல்லும் மரமும், மலேசியாவை மட்டுமே பூர்வீகமாக கொண்ட மரமுமான ராஜகாயுன்னு சொல்கிற மரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த மரம் மலேசியா, இந்தோனேசியா அடர்வன பகுதியில் மட்டுமே இந்த மரம் வளர்ந்துருக்கு. இந்த மரம் அதிகபட்ச உயரம் 60 மீட்டர் வரையிலும் உயரம் வளருமா. இந்த மரம் தசைப்பிடிப்பு, தலைவலி, தோல் அலர்ஜி இது சம்மந்தப்பட்ட வியாதிகளை நீக்கிறதுக்கு அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க. இது ஆன்மீகம், கலாச்சாரம் சார்ந்த இடத்துல மிக மிக அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க. மலேசியாவின் புனித மரம்னு சொன்னாங்கன்னா இந்த மரத்தை தான் சொல்லுவாங்க. ராஜகாயு மரத்தை தான் சொல்லுவாங்க. இரண்டாவது மரம் இமயமலை பகுதியை பூர்வீகமாக கொண்டவும் தெற்கு சீனா பகுதியிலையும் இந்த மரம் வளர்ந்துருக்கு. இந்த மரத்தோட முக்கியமான தன்மை என்னென்னா, விஷ ஜந்துக்கள், அதாவது பாம்பு, தேள் இந்த மாதிரி கடித்ததுன்னா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு இந்த மரத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எதிர்மறை சக்திகளை வெளியேற்றுறதுக்கும் இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த மரத்தோட பட்டைகள், இலைகள் எல்லாமே ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் மிக அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க. உயர் கதிர்வீச்சு ஆற்றல் உடையது இந்த மரம். இது பில்லி சூனியை எடுக்கிறதுக்கு அதை காட்டிலும் அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க. மூன்றாவது மரம் கருப்பு தங்கம் என்று சொல்லும் மரமும், அயன்வுட்டுன்னு சொல்கிற மரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இது ஃபாரஸ்ட் ஏரியாவில் மட்டுமே வளரும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே நம்ம ஊர் கருங்காலி மாதிரியே தான் இருக்கும். இது ஃபாரஸ்ட்டில் 40 மீட்டர் உயரம் வரையிலும் வளரும். இது மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து இந்த நாடுகளில் இதுவும் அடர்வன பகுதியில் மட்டுமே வளரும். இது பாரம்பரிய மரம். இதனுடைய இலைகள், பட்டைகள், மரங்கள் எல்லாமே அதிகமாகவே பயன்படுது மருத்துவத்துக்கு. இதன் வேரில் இருந்து புற்றுநோயை நீக்கிறதுக்கு மருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. புற்றுநோய் செல்லுகளை அழிக்கிற மருந்து. இது அதிகமாக மன வலிமையை அதிகரிக்கிறதுக்கு இந்த மரத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதுவும் பில்லி சூனியம் எடுக்கிறதுக்கும் தீய சக்திகளை விரட்டுறதுக்கும் இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து கடைசி காயுமினாங் மரம். இது தண்ணீரில் தான் அதிகமாக வளரும். இது அதிர்ஷ்டத்தை ரொம்ப அதிகமாகவே கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மரம் இலை, பட்டைகள் அதிகமாகவே ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் அதிகமாகவே பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில இடத்துல டிம்பர் மரங்களாகவும் இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த மரத்தோட மேல் தோல் ஸ்கின் கொஞ்சம் வலுவழுப்பாக இல்லாமல் கொஞ்சம் அன்ஷேப்பில் இருக்கும். மரமும் சைஸும் அன்ஷேப்பில் இருக்கும். மேலே எல்லாமே இணைச்சிருக்கேன் பார்த்துக்குங்க. இந்த மரம் எல்லாமே பயங்கர ஹார்ட்வுட்டானது. மொத்தம் இதில் சொன்ன எல்லா மரமே அதிகமான அடர்த்தி மிகுந்த மரங்கள். இந்த மரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த மரத்தை பெரும்பாலும் அதிகமாக வயதானவர்கள் தடிக்காகவும், அதாவது பேய்கள், பில்லி சூனியம் இதெல்லாம் பிடிக்காமல் இருக்காக தடிக்காகவும், கையில் காப்பு கட்டுற மாதிரி, அது பிரேஸ்லெட் மாதிரியும், வளையல் போட்டுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது பயன்படுத்துகிற மக்கள் சைனீஸ் அண்ட் மலாய் இந்த மக்கள் அதிகமாகவே இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த மரத்தோட விலை சிங்கப்பூர் டாலர் $10 $200 அளவுக்கு இந்த மரத்தோட ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. இது எல்லாமே அழியும் தருவாயில் இருக்க மரம்.